வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட திஸ்ஸாத்த நாயக்க விளக்கமறியலில். அமைச்சர் ஜான் அமரதுங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதாக எதிர்க்கட்சி தெரிவிப்பு. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி ராஜாங்க செயலாளர் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் பலரை சந்தித்தார். கிரிக்கெட் நிர்வாகத்தை பலப்படுத்த அமைச்சர் நவீன் திசாநாயக்கவினால் யோசனை. காணாமற் போனோரின் பெற்றோர்கள் கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டத்தில். போலீசார் பின்தொடர்ந்ததை அடுத்து மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்த சந்தேக நபரின் சடலம் இதுவரை தம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை. உறவினர்கள் கவலை. போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் திஸ்ஸா அத்தநாயக்க எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் திஸ்ஸா அத்தநாயக்க கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் வைத்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் கொழும்பு பதில் நீதவான் ஜயந்த டயஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். எப்போதாவது நியாயம் கிடைக்கும். செய்யாத தவறுக்காக கைது செய்துள்ளனர். நீதியை நிலைநாட்டுமாறு கோருகின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கு இடையில் 15 விடயங்கள் அடங்கிய உடன்படிக்கையொன்று உள்ளதாக ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து திஸ்ஸா அத்தநாயக்க அறிவித்திருந்தார். குற்றவியல் சட்டக்கோவையின் 456வது பிரிவுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணம் தயாரிக்கப்பட்டமை தொடர்பில் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் 7 வருட கால சிறை தண்டனை வழங்க முடியும். அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. விசேடமாக 1981 15ஆம் இலக்க ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற சட்டத்தின் 80 பிரிவில் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் ஒன்றின் பொது வேட்பாளர் ஒருவர் பெற்றுக் கொள்ளும் வாக்குகளில் செல்வாக்கு செலுத்தும் வகையில் போலியான தகவல்களை வெளியிடுவது தவறு என 81 பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முறைப்பாட்டினை விசாரிக்குமாறும் விசாரணை நிறைவு பெறும் வரை அவரது கடவுச்சீட்டை இடைநிறுத்துமாறும் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுங்க அதிகாரியான டி ரத்னசிறி மற்றும் சட்டத்தரணி நாகாந்த கொடித்துவாக்கு ஆகியோரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவில் மொஹான் பீரிஸ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ஜெகத் பாலபேட்டபெந்தி உள்ளிட்ட 5 மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். 619 மில்லியன் ரூபாவை சுங்க திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டியிருந்த தனியார் நிறுவனம் ஒன்று அந்த தொகையை செலுத்த தவறியதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த நிறுவனத்துக்கு எதிராக சுங்க திணைக்களம் தாக்கல் செய்திருந்த வழக்கு மொஹான் பீரிஸ் சட்டமா அதிபராக இருந்தபோது வாபஸ் பெறப்பட்டதால் சுங்க திணைக்களத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு சுங்க அதிகாரிகள் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்ததாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசராக இருந்தபோது அந்த வழக்கை விசாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமை மீறல் மனு பின்னர் உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். தமது முறைப்பாட்டினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் மொஹான் பீரிஸின் கடவுச்சீட்டை ரத்து செய்யுமாறும் விடுத்த கோரிக்கையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடைமுறைப்படுத்தவில்லை என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய குறித்த முறைப்பாட்டை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் விசாரணை நிறைவு பெறும் வரை மொஹான் பீரிஸின் கடவுச்சீட்டை இடைநிறுத்துமாறும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறு மனுவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் கடவுச்சீட்டை இடைநிறுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலபிட்டிய இன்று குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டருக்கு உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு அதிகாரியான சட்டத்தரணி அசித்த ஆண்டனி நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான 107 குற்றச்சாட்டுக்குள் அவருக்கு எதிராக தமது ஆணைக்குழுவில் பதிவாகியுள்ளதாக அசித்த ஆண்டனி குறிப்பிட்டுள்ளார்.
2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க பயணித்த வாகன பேரணியொன்றை வழிமறித்தமை மற்றும் கற்கள் எரியப்பட்டமை குறித்து நடாத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து 8 சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் வலப்பிட்டிய பிரதேச சபையின் தலைவர் தயாரத்னடி சில்வா மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் ஜெகத் பிரியநந்தன சில்வா ஆகியோரும் அடங்குகின்றனர். குறித்த பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ஏனைய சந்தேக நபர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தெவரப்பெருமை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அகலவத்தை பகுதியில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை கைது செய்து முழந்தாளிட வைத்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரதம நீதியரசர் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்த கருத்து தொடர்பிலான விசேட விவாதம் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் ஆரம்பமானது. உங்கள் அன்று வழங்கிய தீர்ப்பையே இந்த சவாலுக்குட்படுத்தியுள்ளனர். பாராளுமன்றத்தில் சபாநாயகரினால் வழங்கப்பட்ட தீர்ப்பொன்றை பாராளுமன்றத்திற்கு வெளியில் சவாலுக்குட்படுத்த முடியுமா? அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்றால் சட்ட ரீதியில் குற்றப்பிரேரணை ஒன்றை கொண்டு வாருங்கள். அதனை கொண்டு வந்து அவரை பதவி விலக்குங்கள். பாராளுமன்றத்தினால் கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவரினால் அதனை இல்லாது செய்ய முடியாது. நீங்கள் குழந்தைகளைப் போல நடந்து கொள்கின்றீர்கள். இந்த தீர்மானத்தை எடுத்தது நாங்களா? இங்கு குழந்தைகள் கிடையாது. இங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கின்றனர். உங்களது குழந்தை எங்கே என தெரியவில்லை. அதனை வாபஸ் பெற வேண்டும். இங்கு குழந்தைகள் கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கின்றனர். அதிகாலை 3 மணி வரை வழக்கு விசாரிக்கப்பட்டது. அனைவரும் நித்திரையில் இருந்தனர். அதுதானே உண்மை. அரசாங்கத்தில் அதிக உறுப்பினர்கள் இருக்கின்றமையினால் எவ்வாறாவது இதனை நிறைவேற்ற முடியும் என்ற எண்ணத்தில் இருந்தனர். நீங்கள் தீர்ப்பொன்றை அன்று வழங்கினீர்கள். அது குறித்து தற்போது கதைக்கின்றனர். இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என நாங்கள் உங்களுக்கு கூறவில்லையா? இது நீண்ட தூரம் சென்றுவிட்டது. அதனால் இது குறித்து ஒன்றும் செய்ய முடியாது என அன்று அறைக்கு அழைத்துச் சென்று நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? தேர்தலில் பார்த்துக் கொள்வோம் என்றீர்கள். அன்று ஷிராணி பண்டாரநாயக்கவை விளக்குவதற்கான யோசனை ஒன்று நிறைவேற்றப்படவில்லை. தெரிவுக்குழு ஒன்று ஸ்தாபிப்பதற்கான பிரேரணையை நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் உரையை எடுத்துக்கொண்டால் குழு நியமிக்கப்படும் என அவர் கூறுகின்றார். ஆனால் அந்த உரையின் இறுதியில் தெரிவுக்குழுக்காகவே வாக்களிப்பு இடம்பெற்றதாக கூறுகின்றார். மதிப்புக்குரிய பிரதமர் தனது உரையில் 2 இடங்களில் பரஸ்பரமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இதனை நிலைப்பாடு குழு ஏற்றுக்கொண்டது. அதனாலே எதிர்க்கட்சி தெரிவுக்குழுவில் இணைந்து கொண்டது. இதனை முன்னாள் பிரதம நீதியரசர் உள்ளிட்ட சட்டத்தரணிகளும் ஏற்றுக்கொண்டனர். அதனால்தான் 3 தினங்கள் தெரிவுக்குழு முன்னிலைக்கு வந்தனர். அப்படி என்றால் இறுதி வாக்கெடுப்பிற்காக ஏன் மீண்டும் தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும்? இந்த நிலையற்கட்டளைக்கு அமையா அறிக்கை ஒன்று மாத்திரமே இந்த பாராளுமன்ற சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் சாட்சியங்களும் முன்வைக்கப்பட வேண்டும் என இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, சபாநாயகரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் உரிய முறையில் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது அதி உயர் பீடம் என கூறிக்கொண்டு நிலையற்கட்டளை பாராளுமன்றம் மீற முடியுமா? முதுகெலும்புள்ளவர்கள் என்றால் மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீபவனை நியமித்த விதம் பிழை என உங்களால் கூற முடியுமா? முடியுமானால் எழுந்து கூறுங்கள். මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා ශ්‍රීපවන් මැතිතුමා පත් කරපු විදිය වැරදි කියලා කියනවා නම් කොන්ද කෙලින් තියන්න නැගිටලා කියන්න සජිත් ප්‍රේමදාස මහතාගේ කරුණු දැක්වීම අතරතුර ඇති වූ ഘോഷාකාරී තත්ත්වයේ හේතුවෙන් පාර්ලිමේන්තු රැස්වීම විනාඩි 10කට කල් තැබීමට නියෝජ්‍ය කතානායක චන්දිම වීරක්කොඩි මහතා තීරණය කළා. එහිදී විපක්ෂ මන්ත්‍රීවරුන් කළුපැටි මැද සිය විරෝධය පළ කළා. காணாமற் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு கோரி கிளிநொச்சியில் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று காலை போராட்டம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து புதிய மாவட்ட செயலக வளாகத்திற்கு பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
காணாமற் போனவர்களை தேடித் தருமாறு புதிய அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் பதாதைகளை ஏந்தியும் காணாமற் போனவர்களின் புகைப்படங்களை ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பா 9 வயசுல எங்களை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி 2ஆம் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து என் பிள்ளைய காண இல்லை. நான் இல்லாடாம ஓடி பிள்ளை இறந்ததா என்னன்னு கேட்டிடத்தையும் அந்த நம்பிக்கையில காண இல்லைன்னு பிள்ளை உள்ளுக்கு தான் போயிட்டு இருந்தது. எதுவித தடையும் முடியல இல்லைன்னுட்டாங்க. அண்டையில இருந்து இன்று வரைக்கும் பிள்ளைய காணல. நான் போலீஸோ எல்லா இடம் பதிவுகள் கொடுத்து எல்லா இடம் செய்திருக்கிறேன். இன்னும் அதுக்கு ஒரு முடிவினா கிடைக்கல. எனக்கு இந்த பிள்ளை இருக்குதா இல்லையா, மனநோய் பட்டி எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது, அந்த இடத்த கூட்டி கூட காட்டுங்காண்டு முதல் இருந்த ஜனாதிபதி கூட எல்லா இடம் கேட்டுனேன். அதுக்கு கூட ஒரு சரம் கூட்டி கொண்ட காட்ட இல்லை. எங்களோட பிள்ளைகள் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியலையே. எங்க பிள்ளை எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க, எங்களுக்கு வேற ஒண்ணு நீங்க தர வேணாம். எங்க பிள்ளைகள உள்ள இதுல இருந்து புடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்ப முள்ளி வாய்க்கா இல்ல அவங்க தான் முதல்ல யாரு பிடிச்சேன்னு நாங்க கண்டோம். பிள்ளைய கடைசி மட்டும் காணல 6 வருஷம். அதன் பின்னர் ஜனாதிபதியிடம் கையளிக்குமாறு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டது. இது தொடர்பில் கிளிநொச்சி அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு அளித்த சிறப்பு பேட்டி. மாவட்டத்துல காணாமல் போனோர் தொடர்பாக இன்றைய தினம் மக்கள் கூடி அவர்கள் ஒரு மகஜரை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கும்படியாக என்னிடத்தில் கையளித்திருக்கிறார்கள். அதை நான் ஜனாதிபதிக்கு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றேன்.